أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم الحمد لله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. விரிவில்லாத வானம் படைத்து விரிப்பாக பூமி சமைத்து அறிவோடு நம்மை படைத்து பரிவோடு உயிர்கள் காக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழும் நன்றியும் உரித்தாக்கி இன்ஷா அல்லாஹ் இன்றைய ரமலானுடைய சிறப்பு பயான ஆரம்பம் செய்வோம். ஃபி அமானில்லா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மான் இர்ரஹீம். இந்த ரமலான்ல நம்ம முதல்ல பார்த்தோமா, அதாவது அல்லாஹுடைய பயம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம சுருக்கமா அல்லாஹுடைய, நான் இதை பேசினா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கலாம், அல்லாஹுடைய பிரியம் எப்படிப்பட்டதுன்னு பார்ப்போமா. அல்லாஹுக்கு ஒருத்தருக்கு பயப்படுறது ரெண்டுக்காகவுமே பயப்படலாமா. உலக ரீதியா ஐயோ இவர் அடிச்சிருவாரே அப்படின்னு பயப்படுறது ஒரு வகையான பயம், அப்படிப்பட்ட பயம் தானம்மா. இன்னொரு வகையான பயம் என்னன்னு சொன்னா, இவர் பிரியம் கெட்டு போயிருமேனே பயப்படுவோம். சரி, அம்மாடி இதை செஞ்சுட்டா பிரியம் கெட்டு போயிடும், அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படி பயப்படுவோம்லம்மா. அதுக்கு பயந்தும் செய்வோம் நம்ம. ஏன்னா அல்லாஹ்வை பயப்படுறதுக்கு ரெண்டு காரணமே நமக்கு சரியான காரணமா இருக்கும். ஒன்னாவது காரணம் அவனுடைய தண்டனையை நினைச்சு. ஏன்னா தண்டனைங்கிறது அல்லாஹ் தெளிவா சொல்லியிருக்கா. அவனுக்கு அர் ரஹ்மான்கிற பேரும் இருக்கு, அதுல முன்தகீம்ங்கிற பேரும் இருக்குது. அளவற்ற அருளான்னு சொல்லக்கூடிய அதே நேரத்துல அவன் பழி வாங்கக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு பேரும் அல்லாஹ்வுக்கு இருக்கு. அப்ப நம்ம ரெண்டையும் நம்ம உணரக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயப்படக்கூடிய அதே அளவுக்கு அவனுடைய பிரியம் கெட்டு போயிருமே. அவனுடைய பிரியம் எப்படிப்பட்டது? நம்ம இறையச்சத்தை பல வகையா பார்த்தோம்மா. அல்லாஹ்வுடைய பிரியத்தை ரெண்டே வகையா பிரிச்சிடலாம் நம்ம. ஒரு பிரியம் என்னன்னா உலகத்துல அல்லாஹ் காட்டக்கூடிய பிரியம், இன்னொரு பிரியம் மறுமையில காட்டக்கூடிய பிரியம். உலகத்துல அல்லாஹ் காட்டக்கூடிய பிரியம் எப்படிப்பட்டதுன்னு நமக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் அர் ரஹ்மான் இர்ரஹீம் சொல்றோம் இல்லமா. அர் ரஹ்மான்ங்கிறது உலகத்துல அடியார்கள் மீது அல்லாஹ் காட்டக்கூடிய பிரியமா. அர் ரஹீம்ங்கிறது மறுமையில நல்லடியார்கள் மீது அல்லாஹ் காட்டக்கூடிய பிரியமா. அல்லாஹ்வோட பிரியத்தை 100 பங்கா வச்சு அதுல ஒரே ஒரு பங்க இந்த உலகத்துல அத்தனைக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கானாமா. அத்தனை மேலையும் அல்லாஹ் கொடுத்திருக்கானா. அத்தனையும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துதுமா. தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வை ரொம்ப, அவங்களுக்கு அல்லாஹ் அவங்க ரொம்ப நேசிச்ச ஒரு நபிமா. அல்லாஹ்வுக்கு ரொம்ப பயந்த நபி. அவங்க என்ன பண்ணிட்டாங்களாம், 24 மணி நேரம் என்னுடைய இல்லத்துல அல்லாஹ்வுடைய பேச்சு ஒலிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. 24 மணி நேரமா அதுக்காக டியூட்டி கொடுத்துட்டாங்க. 24 மணி நேரமா அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு அல்லாஹ்வுடைய பேச்சு அந்த வீட்டுல ஒலித்துக்கொண்டே இருக்குமாமா. அல்லாஹ் பத்தி பேசிக்கிட்டே இருப்பா, திக்ரோ தொழுகையோ ஏதோ ஒண்ணு இருந்துகிட்டே இருக்குமாமா. அப்படி பண்ணிட்டாங்களாம். ஒரு நாள் நினைச்சு பாக்குறாங்க, தாவூதே நீ ரொம்ப பெரிய ஆளு, உன்ன மாதிரி அல்லாஹ்வை நேசிக்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. 24 மணி நேரமும் நீ அல்லாஹ்வுடைய நினைவு உன் வீட்டுல இருக்கிற மாதிரி ஆக்கிட்டேன். மனசுல ஒரு சிந்தனை வருது. உடனே அல்லாஹ் தாவூத் நபிகிட்ட சொல்றான், தாவூதே உங்களுடைய இல்லத்திற்கு, அவரு தாவூத் நபியுடைய வீடு என்ன வீடு? அந்த நாட்டுக்கு அரசர், அது ஒரு அரண்மனை. அவருடைய வீட்டுக்கு பின்னாடி ஒரு குட்டை இருக்குமா. இந்த குட்டைக்குள்ள போய் அங்க ஒரு தவளை என்னை திக்ரு செய்து கொண்டு இருக்கிறது, நீங்க போய் கேளுங்க, அதனுடைய பேச்சை உங்களுக்கு விளங்க வைக்கிறேன்னு சொன்னாங்க. நபிமார்கள் வரலாறுல வருதுமா. இது படிப்பனைகள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இங்க இருந்து போறாங்க, குட்டைக்குள்ள ஒரு தவளை திக்ரு செய்து, யா முசப்பகன் பிகுல்லி லிசானின் யா மவ்கூரன் பிகுல்லி மக்கானின் சொல்லிக்கிட்டே இருக்குதுமா. எல்லா மொழிகளிலும் துதி செய்யப்படுபவனே, எல்லா இடங்களிலும் நினைக்கப்படுபவனே. அந்த தவளை தாவூத் நபியை பார்த்தோன்னு சொல்லுது, தாவூதே அல்லாஹ் சொன்னா 3 நாட்களாக அல்லாஹ் மீது பிரியத்தின் காரணமாக உண்ணாமல் உறங்காமல் அவனை இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு தவளை அது உலகத்துல என்னமா அனுபவிக்குது? நம்மள மாதிரி விதவிதமா உடுத்துதா? இது உலகத்துல உண்டான அத்தனை பொருளும் புகாரி ஷரீஃப்ல பதிவாகி இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சபையில உட்கார்ந்துருக்காங்க. ஒரு பால் கிண்ணம் வருது. பாலை அறிந்து விட்டு அந்த கிண்ணத்தினுடைய தஸ்பீக ஓசையை செவியேற்க வைத்தார்கள். நமக்கு எல்லா சத்தமும் கேட்டுச்சுன்னா காது சவுக்கு இழிஞ்சிடுமா. அதான் நமக்கு அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கான். இந்த கதவு கட்ட தர அத்தனையுமே அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். திக்ரு செய்யாம இல்லம்மா. வானத்தை நபிசம் அண்ணாந்து பார்த்து சொன்னாங்க, ருக்குவிலையும் சஜிதாவிலும் மலக்குமார்கள் திக்ரு செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அல்லாஹ் ஒரு மலக்குகள் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கானா. எதுக்குன்னு சொன்னா, அதாவது அந்த குர்ஆனுடைய ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், மனிதர்கள் செய்யும் பாவங்களின் காரணமாக வானம் வெடித்து விடவும் கூடும். அல்லாஹ்க்கு கோபம் மிகச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக எப்பவுமே மனிதர்களை மன்னித்து விட அல்லாஹ், மன்னித்து விட அல்லாஹ், மன்னித்து யஸ்தக்ஃபிரு, எப்பவுமே மன்னிப்பு கேட்டுக்கொண்டே மனிதர்களுக்காக மன்னிப்பு கேட்பதற்காகவே ஒரு மலக்குகளுடைய குழுவை அல்லாஹ் ஏற்பாடு பண்ணியிருக்கான். எல்லா இடத்துலையுமே அல்லாஹு தஆலா
நன்றி, அவனை நன்றியோடு நினைச்சு பார்க்கறதுக்கு அவ்வளவு அன்பு செலுத்தக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கான். காக்கா இருக்குல்லம்மா, அது வந்து முட்டை பொறிச்சு முட்டையிலேருந்து குஞ்சு வந்துருமா. எவ்வளோ அல்லாவுடைய அன்பு, அதுவும் அல்லாவுடைய அன்புமா. அந்த காக்கா வந்து முட்டையிலேருந்து குஞ்சு போட்ட உடனே அந்த குஞ்சு பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குமா. காக்காவே என்ன செஞ்சிருமா, தன் குஞ்சை புறக்கணிச்சுட்டு போயிருமா. இது சொல்றது பறவையியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்கம்மா, புறக்கணிச்சுட்டு போயிடுமா. அப்போ அந்த காக்காவுக்கு தாய் இல்லை. அந்த காக்கா குஞ்சு என்ன செய்யுமா, தன்னை சுற்றி அந்த காக்கா கொஞ்சம் சுத்தி வந்து பூச்சிகள் வந்து உட்காருமா. அந்த பூச்சிகளை வளைச்சு வளைச்சு எடுத்து சாப்பிடுமா. கொஞ்சம் ஒரு சில மணி நேரங்கள்லயே கொஞ்சம் கொஞ்சமா முடி வளர்ந்து பார்க்கறதுக்கு தன் குஞ்சு மாதிரி ஆயிடுமா. அப்புறம் தான் காக்கா தன் குஞ்சை அரவணைத்து கொள்ளுமா. அதான் அரபுகள் சொல்லுவாங்களா, காக்கை குஞ்சுக்கும் அருள் காட்டி ரஹ்மானின் சொல்லுவாங்களா. காக்கை குஞ்சு அதே ஸ்பெஷலா காக்கை குஞ்சுன்னு சொல்லி சொன்னா காக்கா குஞ்சுக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்காமா. மாஷா அல்லாஹ். அவ்வளோ ஒரு அல்லாஹ் வந்து எதுக்கு என்ன தேவை. நம்ம மனுஷன் தான் பெரிய ஆள்னு நினைக்கிறோம். கொசுவுக்கு அல்லாஹ் ரஹ்மத் பண்ணியிருக்கோம். அதுக்கு தேவை நம்ம ரத்தம் தேவை. அதுக்கு இருக்க வாயோ எப்படி வாயி கூறான நம்ம முடி இருக்குல்லம்மா, இதை 100 பங்கா வச்சா, இதை வந்து ஒரு முடியை எடுத்து அதை 100 பங்கா வச்சா அதுல ஒரு பங்கை விட குட்டியா இருக்குமா அதனோட வாய். நம்மளால செய்ய முடியுமா? நம்ம முடியை எடுத்து அப்படி ஸ்ட்ரைட் பண்ணி தோலை குத்த முடியுமா? நம்மளால முடியாது இல்லம்மா. ஆனா அந்த சக்தியை அல்லாஹ் அந்த கொசுவுக்கு கொடுத்துருக்கான். அது என்ன பண்ணுது, நம்ம அசந்த நேரத்தை நம்ம மேல உட்காந்து அந்த நம்ம முடியை விட 100ல் 1 பங்கு இருக்கக்கூடிய தன்னுடைய வாயை ஸ்ட்ரைட் பண்ணி நம்ம தோலை குடைஞ்சு தோல் குழந்தை ரத்தத்தை உறிஞ்சுது. அதுக்கு இவ்வளோண்டு உடம்புக்கு எவ்வளோ உறிஞ்ச முடியும்? அரை சொட்டோ 1 சொட்டோ உறிஞ்ச முடியும். அப்படி ரத்தம் வெளியில வந்து நம்மளுக்கு எல்லாம் அருள் செஞ்சிருக்கிறான். ரத்தம் வெளியே வந்தோடனே அப்படி உடனே கொட்டி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ரத்தத்துல வந்து த்ரோம்போசைட் இருக்கு. அது உடனடியாக அது உறைஞ்சிக்கணும். இப்போ காயம்பட்டா உடனே உறைஞ்சிரும் ரத்தம். அப்படின்னா இல்லாட்டி உடம்புக்கு ரத்தம் பூரா வெளியே போயிடும் இல்லம்மா. நமக்கு அது எல்லாம் செஞ்ச அருள். ஆனா அது ஆபத்து கொசுவுக்கு. அதுக்கு பசி நீங்காது. கட்டி கட்டியா போயிட்டா எப்படி சாப்பிட்றதுக்குன்னு வாயா இருக்கு ஆண் பிடிச்சி பிஸ்கட் மாதிரி திங்கிறதுக்கு அதுக்கு தண்ணியா இருக்கணும். அதை எடுத்தோன்னே என்ன செஞ்சிருமாமா, அது வந்து உரையாம இருக்கிறதுக்காக அதில் ஒரு கெமிக்கல் கலந்துடுமா. கலந்துட்டு அப்படி உறிஞ்சுமா. மழை துளிக்கு இடையில நனையாம பறக்குமா கொசு. அதான் அல்ல சார், கொசுவை கூட நான் உதாரணம் காட்டுறதுக்கு தயங்க மாட்டேங்கிறான் அல்லா. கொசு சாதாரணம் இல்லை, அவ்வளவு அன்பு காட்டக்கூடியவன் அல்லாமா. இதெல்லாம் உலகத்துல அன்பு. நமக்கும் அன்பு காட்டுறான். சிலைக்கு முன்னாடி போய் தலை குனிஞ்சு ஒருத்தன் நீதான் சாமின்னு சொல்லிட்டு வணங்குறான். அவனுக்கும் சாப்பாடு கொடுக்குறான், அவனுக்கும் காத்து கொடுக்குறான். ஏண்டா என் பூமியில இருந்துட்டு என்னையா நீ வணங்காம இருக்கிற, அவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு என்ன செய்யல அல்லாஹு தாலா? விரட்டி விடல, அல்ல விரட்டல. அப்போ அவனுக்கும் என்ன செய்யறான்? அல்லாஹு தாலா அன்பு காட்டுறான். அப்போ இதுல எப்படி இருக்கணும்னு சொன்னாமா, அல்லாவின் மீது இருக்கக்கூடிய அச்சம் எப்படி இருக்கணும், இறுதி நிமிடம் வரைக்கும் அந்த அச்சம் நமக்கு முழுமையாக இருக்கணும். அந்த அன்பும் நமக்கு முழுமையாக இருக்கணும். இப்போ நம்ம அன்பா இருக்கிறோம், நம்ம தொழுகிறோம் ஓதுறோங்கிறது பெருசு இல்லை தங்கம். நம்ம எப்படி இருக்கணும்னா, கடைசி மூச்சு இருக்குல்ல, அல்லா எனக்கும் அந்த நசீபை கொடுக்கணும், உங்களுக்கும் அந்த நசீபை கொடுக்கணுமா. எந்த கட்டத்திலையும் உலகத்துக்காக தடங்கி நம்ம வந்து வாழ்க்கையை மாத்திரக்கூடாது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கூட ஒரு சஹாபி நின்று போர் செஞ்சுட்டு இருக்காங்க. காயங்களை வாங்கி கொண்டிருக்கிறாங்க. தீரமா போர் செய்யறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் பாராட்டுறாங்க. வந்து சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, இந்த தோழர் ரொம்ப வீரமா போர் செய்யறாருன்னு சொன்னப்போ, அவர் நரகில் இருப்பதை நான் காண்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவர்கிட்ட சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இதை கேட்ட ஒரு சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை பொய்யாகாது. ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீத் ஆயிட்டா அவர் மறுமை நாள்ல கஸ்தூரி மனம் வீச எழுப்பப்படுவார். இதுக்குன்னு ஆதாரம் இருக்கு. அப்ப எப்படி இவ்வளவு தீரமா போர் செஞ்சவர், போர்ல காயப்பட்டுக்கிட்டு இருக்காரு, அவர் எப்படி நரகத்துல இருப்பாருன்னு சொல்ற, அவர் கூடவே போயிட்டாரு, கண்டுபிடிக்கிறதுக்காக போயிட்டார். நபியுடைய சொல்ல நம்பிக்கை இருக்கும், இதில் பாக்குறதுக்காக போயிட்டார். அப்படியே போறாரு, அவருக்கு காயம் பட்டுருச்சுமா, அந்த காயத்தோட கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாள் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த காயத்துடைய கஷ்டம் தாங்காம அம்பை எடுத்து தன்னுடைய இருதயத்துல குத்தி முதுகு வழியா வெளியில வந்துருச்சு. அப்படியே கையில எடுத்தார். எப்படி வீரமா போர் செஞ்சாரோ அதே போல அம்பை எடுத்து இருதயத்தை பார்த்து குத்துறாரு. காயத்தோட வேதனை தாங்க முடியல, முதுகு வழியா வெளி வந்துருது. அப்படியே தானே துடிச்சு தானே செத்து போயிட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி ஓடி வர்றாரு, யா ரசூலல்லாஹ், நபியுடைய சொல் உண்மை என்று கண்டுகொண்டேன் யா ரசூலல்லாஹ். நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து கடைசி நேரத்தில் தன்னுடைய உயிரை இப்படி மாத்தி, ஏன்னா தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொள்பவர்களுக்கு என்ன இல்லை கிடையாது, சொர்க்கம் கிடையாது, மாத்திக்கொள்ள உரிமை கொடுக்கல. அப்போ நம்ம செய்யக்கூடிய பாவத்துக்கு காரணம் கற்பிக்க கூடாது. அவர் என்ன நினைச்சிருப்பாரு, அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யற எனக்கு வேதனை தாங்க முடியும் செத்து போய் நினைச்சு அவர் செஞ்சிருப்பாரு. ஆனா நம்ம எவ்வளவு எந்த பாவம் தொழுகாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் நமக்கு இருக்கும். நம்ம டிவி பார்க்கறது கூட காரணம் சொல்லுவாங்க சில பேர். நாங்க ரோட்லயே உட்காந்து புறம் பேசுறோம், டிவி தானே பார்த்துட்டு இருக்கோம். பாவம் செய்யறதுக்கு காரணம் கற்பிக்கக்கூடியவர்களாக நம்மள நிறைய பேர் மாறிட்டோம் இன்னைக்கு. எந்த பாவம் செஞ்சா அதுக்கு ஒரு காரணம். என் நிலைமையில நீங்க இருந்தா உங்களுக்கு தெரியும்.
அப்போ எந்த நிலையில இருந்தாலும் அந்த கடைசி நொடி வரைக்கும் இறைவனுடைய பிரியம் கெட்டு போகாம வாழ்றதுக்கான ஒரு போராட்டம் நமக்குள்ள வேணும். சோதனைகள் எல்லாருக்கும் இருக்கும், அது உங்களுக்கு இருக்கும், எனக்கும் இருக்குமா. எல்லா சோதனையும் எல்லாரும் வாழ்க்கையில வெளியே வாய்விட்டு சொல்ல முடியாது. சோதனைகள் நிறைஞ்சுதான் வாழ்க்கை. இது வந்து பரீட்சையில டெஸ்ட் இல்லாம இருக்கும். அல்லாஹ் வந்து அல்லதிய ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்தல் எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. அல்லாஹ் வாழ்க்கையும் மரணத்தையும் படைச்சதே நம்ம டெஸ்ட் பண்றதுக்காக தான். டெஸ்ட்னா ஒண்ணு கஷ்டமா இருக்கும், ஒண்ணு லேசா இருக்கும். எந்த கஷ்ட சோதனையிலையும் எந்த லேஸ் சோதனையிலையும் நம்ம என்ன தடங்கி போயிடக்கூடாது. ஸ்ரீலங்கால ஒரு முஸ்லிம் ஜவுளி கடைக்காரர்மா, அவர் சொல்றாரு, ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாம நான் கஷ்டப்பட்டேன், ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாம கூலி வேலை செஞ்சு பொழைச்சேன். அப்ப எல்லாம் நான் வந்து அல்லாவுடைய அச்சத்தோட நல்லா இருந்துட்டேன். அப்ப எனக்கு அவ்வளவு பயம் கிடையாது. ஆனா இன்றைக்கு நான் எத்தனையோ ஏழைகளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய எனக்கு அல்லா ரஹமத் கொடுத்துருக்கான். ஆனா இன்னைக்கு நான் பயப்படுறேன், எங்க நான் உலகத்துல மூழ்கிடணும்னு பயப்படுறேன். அல்லாஹ் என் மேல வச்சிருக்க பிரியத்துக்கு நான் பிரியத்தை கெடுத்துருவனோ, என் மேல ரப்பு வச்சிருக்க பிரியத்தை நான் கெடுத்துருவனோ அப்படின்னு நான் பயப்படுறேன். ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் பிரியம் கிடையாது நம்ம மேல அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய பிரியம். அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிடக்கூடிய உணவு செரிக்கிறதுல அல்லாஹ்வுடைய பிரியம், அது மலமாக தள்ளப்படுவதில் அல்லாஹ் பிரியம். கண்ணு பார்க்கறதுக்கு மட்டும் 3 லட்சம் நரம்புகள் வேலை செய்யுமா. மூக்குல நம்ம உணவினுடைய வாசனை உள்ள போன உடனே வயிற்றுல பசி ஹார்மோன் சுரக்குமா. அதுக்காக வாசனை செல்கள் எத்தனை லட்சக்கணக்கான செல்கள். நாக்குல எதையோ ஒன்று ஆடு மாடு மாதிரி தின்னுட்டு போ, நம்மள எல்லாம் வைக்கல. எத்தனை கலர், பழம் ஆரஞ்சு ஒரு கலர், ஆப்பிள் ஒரு கலர், கொய்யா ஒரு கலர், மிளகா ஒரு கலர், பச்சை துவரம்பருப்பு ஒரு கலர், பாசிப்பருப்பு ஒரு கலர். அல்லாஹு அக்பர். கலர் கலரா பார்த்த உடனே ஆசையை தூண்டுற மாதிரி. அதுல கண்ணுக்கும் குளிர்ச்சி, மூக்குக்கு அவ்வளோ ஒரு வாசனை. மாஷா அல்லா, கொதிக்கிறப்பவே மணக்குது, எடுத்து வச்சு சாப்பிடலாமான்னு. இவ்வளவு கொடுத்து 2 இன்ச் நாக்குல அல்லாஹ் வந்து துவர்ப்பு, புளிப்பு, கசப்பு, இனிப்பு எல்லா சுவை மொட்டுக்களையும் வச்சு சுவைச்சு சாப்பிடுன்னு சொல்றான். மாஷா அல்லா. சும்மா அப்படி இப்படி சாப்பிட்றாது. இது எல்லாமே ஒரு பங்கு அன்புதாம்மா. தேங்காயில கூட அந்த அன்பை நான் அடிக்கடி சொல்வேன், தேங்காயில அந்த அன்பை பார்க்க முடியும். தென்னை மட்டையை உரிச்சிட்டு தேங்காயை தூக்கி தண்ணிக்குள்ள போடுங்க, தேங்காய் மூழ்கி போயிடும், முழுகிரும்லமா. ஆனா அதே தேங்காயை மட்டையோட போட்டிங்கன்னா மிதக்கும். சொல்ல போனா அறிவியல் விதி என்னன்னா, எடை கூட கூட வேகமா உள்ள மூழ்கும். இதுதான் அறிவியல் விதி. எவ்வளோ வெயிட், அதுதான் கல்லை கட்டிட்டு இது பண்ணுவாங்கல்ல, கல்லை கட்டிட்டு குதிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சீக்கிரம் உள்ளுக்குள்ள மூழ்கி போய் இது பண்றதுக்காக. வெயிட் கூட்டா சீக்கிரம் உள்ள போகணும். அப்ப தேங்காயை விட தென்னை மட்டையோட போட்டா வெயிட் கூட தான் இருக்கும், ஆனா மிதக்கும். ஏன்னா அல்லாவுடைய ரஹ்மத். கடற்கரை ஓர ஆத்தங்கரையில தான் தென்னை மரம் பூரா இருக்கும். அந்த தென்னை மரத்துல இருந்து தேங்காய் பூரா விழும். தேங்காய் பூரா விழுந்து என்ன செய்யும், தண்ணியில அடிச்சுட்டு போறப்ப தண்ணிக்கு அடியில போயிட்டா மனுஷனுக்கு பயன் இல்லாம போயிடும். அதெல்லாம் மட்டையோட இருக்கப்ப எல்லாம் மிதக்க வச்சான். அது அப்படியே கரையில ஒதுனா மனுஷனுக்கு சாப்பாடு இருக்கும், அடுத்த இடத்துல மரம் வளரும், நமக்கு ஆகாரமா போயிடும். அப்ப அந்த தென்னை மட்டையில அல்லாவுடைய ரஹமத்தை நம்ம பார்க்க முடியுமா நம்மளால? நமக்கு அல்லாஹ் எப்படி அருள் பண்ணியிருக்கானோ அதே மாதிரி கிருமிக்கும் அல்லாஹ் அருள் பண்ண. உடம்புக்கு வருது, அது அல்லாட்ட கேட்குது, நான் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு. அதுக்கும் அல்லாஹ் சக்தி கொடுத்துருக்கான். கொரோனா ஆட்டி வச்சுச்சா இல்லையா அம்மா? கொஞ்ச நாள் ஆட்டி வச்சுச்சா இல்லையா? அல்லாஹ் கொடுத்துருக்கான். பூவை பாருங்களேன், பகல்ல மலர்றப்போ கலர்ஃபுல்லா இருக்கும், நைட்ல மலர்றப்போ வெள்ளையா இருக்கும். ஏன்னா அந்த பூக்கு தேனீக்கள் வர்றதுக்கு, அதுக்கு மலர்களின் ராஜா எது? மல்லிகை. வாசனை சூப்பரா இருக்கும். ஏன்னா நைட்ல மலர்றதுனால எங்க தேனீக்களுக்கு அது தெரியாம போச்சுன்னா மலர் பெருக்கம் இருக்காது. இல்ல, மல்லிகைப்பூ மலர்ந்தா யாருக்கு பிரயோஜனம்? பூச்செடி மாலையா கட்டி போட்டுக்குறதா? நம்ம தானே வச்சுக்கிறோம், நம்ம தானே மாலையா கொத்துக்கிறோம், நம்ம தானே பிரயோஜனப்பட்டுக்கிறோம். நமக்கு பிரயோஜனத்துக்கு மல்லிகை நல்லா வளரணுங்கிறத தேனீக்கள் வந்து உட்காரணும், அப்பதான் மல்லிகை பெருகும். அதுக்காக இரவுல மலர்ற மல்லிகைக்கெல்லாம் வெள்ளை நிறத்தை, பளிச்சுன்னு தெரியுற மாதிரி வெள்ளை நிறத்தை எல்லாம் கொடுத்து அதுக்கு நல்ல வாசனையை கொடுத்துருக்கா. எங்க இருந்தாலும் தேனீக்கள் வாசனையை பார்த்து நிறத்தை பார்த்து வந்துடும். பகல்ல மலர்ற கனகாம்பரத்துக்குலாம் அவ்வளவு வாசனை இருக்காது, அது கலரை பார்த்தே வந்து உட்காந்துரும். ஆலமரத்துக்கு அடியில படுத்திருந்த ஒருத்தன் சொன்னான், ஆலமரத்தை பார்த்து அல்லாவுக்கு ரசனை பத்தலண்டானா. ஏன் அவன் சொல்றான், என்னது சின்ன சின்னவனு கத்திரிக்காயில இவ்வளவு பெரிய காயை கொடுக்குறான்ல, தக்காளியில இவ்வளவு பெரிய காயை கொடுக்குறான், நல்ல பூசணிக்காய் தரையோட தரையா கிடக்குது, தலை அளவு கொடுத்துருக்கான். இவ்வளோ பெரிய ஆலமரத்துல சொட்டுக்கானு விரல் அளவுக்கு நெக அளவுக்கு ஒரு சின்னோடு பழத்தை கொடுத்துருக்குறான். மர அளவுக்கு பழம் இருந்தா நல்லா இருக்கும்ல, அல்லாவுக்கு ரசனை பத்தலை அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தானா. நினைச்சிட்டே தூங்கிட்டானா நிழலுக்கு. சொத்துன்னு மண்டை மேல ஏதோ 2 விழுந்துச்சான். எந்திரிச்சு பார்த்தானா ஆலம்பழம் விழுந்துருச்சான். எந்திரிச்சு, அல்லாஹ் என்னை மன்னிச்சுக்கோ, ஆலமரம் சைஸுக்கு நீ ஆலம்பழத்தை கொடுத்துருந்தேன்னு நிறைய மண்டை தெரிச்சு போயிருக்கும். என்ன மாதிரி 4 பேர் நிழல்ல வந்து படுக்கணும், அது நல்லா அனுபவிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணிருக்க நீ, ஆலமரத்துக்கு அதுக்கு தகுந்தா அப்படி ஒரு பழத்தை கொடுத்துருக்க. அப்போ எல்லாத்துலயும் அல்லாவுடைய கருணை, அல்லாவுடைய ரஹ்மத். மாஷா அல்லா. அதுக்கு என்ன அறிவு தேவையோ அது. கற்பாம்பூச்சி இருக்கு பார்த்தீங்களாமா, அணுகுண்டு வீசி ஒட்டுமொத்த மனித இனமும் அழிஞ்சு போயிட்டாலும் ஒண்ணுமே இல்லாம வாழ்ற சக்தி கரப்பாம்பூச்சிக்கு இருக்கான். ஆச்சரியமா இருக்குமா?
கருப்பாம்பூச்சிக்கு அவ்வளோ சக்தி இருக்கான். அதனாலதான் என்ன பண்ணிட்டானா, இந்த ஸ்வீட் கார்ன் விற்கிறாங்க பார்த்தீங்களாம்மா, அதுல கரப்பாம்பூச்சியோட ஜீன்ஸை கலந்துருக்கானா. நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கி வாங்கி கொடுக்கணும். இப்ப எச்சரிக்கிறாங்க. ஏன்னா எந்த நோய் வந்து தாக்காம அழிஞ்சு போகாம கரப்பாம்பூச்சி ஒண்ணுமே இல்லாம வாழ்ந்துடுமா. அதுக்கு சக்தி அல்லாஹ் கொடுத்துருக்கான். மண்புழு என்ன செய்யுமா, இலையை கடிச்சு தின்னு. நம்மள மாதிரி ஜீரண மண்டலம் இருக்காதான், இலையோட சேர்த்து 4 கல்லையும் கடிச்சு தின்றுமா. அது முழுங்குறப்ப கல்லும் இலையும் நல்லா ஒன்னா கிரைண்டர்ல போட்டு ஆட்டுற மாதிரி ஆட்டி அப்படியே நைஸ் ஆகி அதுக்கு செரிமானம் ஆயிருமா. இப்போ எதுக்கு என்ன செய்யணுங்கிறது எல்லாம் எப்படி இது நினைச்சு பாருங்களேம்மா. எத்தனைக்கு எப்படி எவ்வளோ அறிவானவனா அல்லாஹ் இருப்பான். எப்படி இது எல்லாத்தையும் எல்லாம் கற்றுக் கொடுத்துருப்பான். யானை என்ன செய்யுமா, 10 கிலோமீட்டர் தாண்டி போயிருமா குட்டியை விட்டுட்டு சாப்பாடு தேடுறதுக்கு. புள்ள அழுகிறது காதுல கேட்குமா, அங்கிருந்து அது தாலாட்டு பாடுமா. இப்படி ஒன்னொன்னா பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. அல்லாஹ் பாம்புக்கு அதுக்குரிய ரஹ்மத், பாம்புக்கு அதுக்குரிய ரஹ்மத். எது கெட்டதோ நல்லதோ அவன் படைச்ச ஹல்குகள் எல்லாத்துக்கும் உலகத்துல அல்லாஹ் ஒன்று போல அருள் காட்டுறான். அதோடைய பசியை நீக்கிறான், அதோடைய தாகத்தை அல்லாஹுத்தலா போக்கி வைக்கிறான். அதுக்கு என்ன தேவையோ அல்லாஹுத்தலா கொடுக்குறான். அஷ்ரஃபுல் மஹ்லூகாத் நம்மள சொல்றான் அல்லாஹ். நம்மளுக்கு எல்லாத்துல இருந்தும் பாம்புல இருந்து நமக்கு பிரயோஜனம் தான்மா. உலகத்தில் இருக்கக்கூடிய காற்றின் விஷத்தன்மையை பாம்பு உறிஞ்சுகிறது. அவனுடைய அது வந்து பாதுகாக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் இருக்கு. மறுமை நாள பாம்பு கொத்துன்னு அல்லாஹ் சொல்றான். ஜக்காத்து கொடுக்கலன்னா பாம்பு வந்து கொத்துன்னு அல்லாஹ் சொல்றான். நாளைக்கு ஜக்காத்துடைய சப்ஜெக்ட் எடுத்துக்கிறோமா நம்ம இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ஆனா வந்து நம்ம அப்படி பாம்பே பார்க்காம இருந்தோம்னா, ஐயோ இப்படி பாம்பு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா உலகத்துல நான் நல்லவனா இருந்துட்டு வந்திருப்பேன்னு சொல்லக்கூடாது இல்லம்மா. அதாவது எல்லாத்துக்கும் மாடல் காமிச்சிட்டான்ல. நீ பாரு எதுவும் தெரியலன்ட்டுலாம் இங்க வந்துடாது. எல்லாத்துக்கும் தேளா நரகத்து தேளை எப்படி இருக்கும் உனக்கு, செந்தேல் காமிச்சிருக்கேன், கருந்தேல் காமிச்சிருக்கேன், எல்லா தேளும் உனக்கு காமிச்சிருக்கேன் நான். பூரான்ல எத்தனை வகை எல்லாம் உனக்கு. நரகத்துல என்னென்ன பூச்சிகள் இருக்கும் என்ன இருக்கும் எல்லாத்தையும் தெரியல, நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் உன் உலகத்துல பார்க்க வைக்கிறேன். நீ உன்னுடைய பாதையை நேராக்கிக்கோ, நீ நேர்பாதைக்கு வந்துடு. மனசுல அல்லாவோட உலகத்துல இதுக்காக நம்ம விட்டு கூட அல்லாவோட பிரியத்துக்காக விட்டு கொடுக்கணும். 99 பங்கு அன்பு அல்லாஹ் எப்படி காட்ட போறான்னு யோசிச்சு பாருங்களேம்மா. 99 பங்கு அன்பை அல்லாஹு தஆலா மறுமை நாள்ல அடியான் மேல கொட்ட போறானா. அதான் அல்லாஹ் ஒரே வார்த்தை, ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுனின் ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன். அல்லாஹ் அங்க என்ன கொடுக்க போறான்னு எந்த மனசுக்கும் தெரியாது. என்னென்ன கொடுக்க பண்ணிக்க கற்பனைக்கு சொல்லலாம், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அது இதுன்னு சொல்லலாம். ஆனா அது எதையுமே நம்ம இந்த உலகத்துல கற்பனை பண்ண முடியாதுங்கிற இந்த வார்த்தை, குர்ஆனுடைய வார்த்தை ரொம்ப பொருத்தமானதாக இருக்குமா. அங்க போய் பார்த்தோன்னா அப்ப அல்லாஹ் இதுதான் அப்படி சொன்னியா, இதைதான் இப்படி சொன்னியா, நமக்கு தெரிஞ்ச மாதிரிதான் சொல்ல முடியும். ஒரு குழந்தை சின்ன பிள்ளை கேக்குது, அந்த பிள்ளை கேக்குது, அம்மா வந்து மக்காவுக்கு போனா அந்த சந்தோஷம் எப்படிமா இருக்கும் அப்படி கேட்டா என்ன சொல்ல முடியும் அந்த குழந்தைக்கு? ஹஜ்ஜுக்கு போன நம்மள்ட்ட கேட்ட அந்த குழந்தைக்கு சொல்ல அப்ப எப்படி சொல்ல முடியும்? அம்மா அத்தாவை பார்த்தா எப்படி சந்தோஷமா இருக்குமோ உனக்கு அந்த மாதிரி சொல்ல ஒரு உதாரணம் தான் சொல்ல முடியும். ஆனா அது அந்த இன்பம் தனி, அதை வந்து உணர்றது தனி. அதை உணரும் பொழுதுதான் அது தெரியும். அப்ப அந்த அந்த அப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு இன்பத்தை அதுக்கு தெரிஞ்ச பாஷையில தான் சொல்ல முடியும் நம்மளால. அப்படிதானே நம்மளால சொல்ல முடியும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த அன்பு விஷயத்துல நம்ம ரொம்ப பாராமுகமா நம்ம போயிட்டோம். அம்மா எதுக்காக தொழுக போறோமா, இன்ஷா அல்லாஹ் எனக்கும் எல்லாம் நம்மளுக்கு எல்லாருக்கும் நசீபாக்கணுமா. அல்ல கடமை வந்துருச்சேன்னு தொழுக போகாம, அம்மாடி நம்ம அல்லாஹ்வை பார்க்க போறோம், நம்மளுக்கு எல்லாம் கொடுத்து அல்லாஹ்வை பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்சு ஒரு ஆசையோட போய் அங்க போய் நிக்கிறது. நம்ம எல்லாம் கேட்டுதான் ஆகணும் அல்லாஹ் கிட்ட. அப்ப நம்ம அவங்ககிட்ட போய் கேட்கறது. எந்த கட்டத்துலயும் நம்ம நிறைய பேருக்கு என்ன கொன, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆச்சு, அதனால நான் இப்படி நடக்கிறேன், அது சொல்றதுக்கு வழியே கிடையாதுமா. ஏன்னா எல்லாருக்குமே இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை நமக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியும். தெரிஞ்சுதான் உலகத்துக்கு வந்தோம். நம்ம வாழ்க்கையை நம்ம படிச்சுட்டு தான் உலகத்துக்கு வந்திருக்கோம். ஆனா என்னன்னா எந்த நிலை வந்தாலும் நான் வந்து நிலை மாறாம நான் இருந்துட்டு வருவேன் வாக்குறுதி கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம். இது எப்போ நமக்கு புரியும்னு சொன்னா நம்மளுடைய மரணத்தினுடைய முடிச்சு வருது பார்த்தீங்களா, அப்போ வந்து அல்லாஹ் ஹதீதுங்கிறான், பார்வையை கூர்மையாக்குவேங்கிறான். அப்பதான் தெரியும் நம்ம எதுக்காக இப்படி ஒரு கஷ்டத்தை ஒத்துக்கிட்டோம். இந்த மாதிரி இப்போ வந்து எல்லாரும் நீட் எக்ஸாம் எழுதும். நீட் எக்ஸாம் மெடிக்கல் படிக்கிற பசங்கம்மா பார்த்தீங்கன்னா பாவமா இருக்கும்மா, அப்படி கஷ்டப்படுவாங்க. ஏன் தெரியுமா? டாக்டருங்கிற பதவி கிடைக்கணுங்கிறதுக்காக, மறுமை நாள்ல உயர்ந்த பதவி கிடைக்கணுங்கிறதுக்காக சில பேர் கொஞ்சம் கஷ்டமான விதியை கூட வாங்கிட்டு வந்திருக்கலாம். இந்த ரகசியம் வெளிப்படக்கூடிய நாள்ல அதற்கான நன்மை கிடைக்கப்படும் பொழுது கண்டிப்பா அதை நினைச்சு ஆச்சரியப்படுவாங்க. அதான் மறுமை நாள்ல உலகத்துல பட்ட கஷ்டங்களுக்காக அல்ல நன்மையை கொடுக்கும் பொழுது உலகத்தின் நன்மையே கிடைச்சிருக்க கூடாதான்னு ஒரு அடியான் கேட்பானா. அல்லாஹ் நகம்பிட்டும் கத்தியால் என்னுடைய சதை வெட்டப்பட்டிருக்க கூடாதான், இவ்வளவு நன்மை எனக்கு கொடுக்குறேன்னு தெரிஞ்சிருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹு அக்பர். அப்படிப்பட்ட ரப்புல் வல்ல ரஹ்மத்துல் ஆலமீனுடைய அந்த கிருபை அன்பை உணரக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து கிருபையினுடைய மாதம்.
அல்லாட்ட கேட்குறோம், அல்லாஹும்ம ரஹம்னா பி ரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். வெறும் அல்லாட்ட கிருபை கேட்க, நான் எப்படி இருக்கேங்கிறதையும் யோசிச்சு பார்க்கணும். என்னால் எல்லாரையும் மன்னிக்க முடியுதா? என்னால் அன்பு காட்ட முடியுமா? கண்டிப்பாக நமக்குள்ளேயும் அந்த அன்புங்கிற சிந்தனையை கொண்டு வரணும். இன்ஷா அல்லா கொண்டு வந்தால் நம்ம நிச்சயமாக அல்லாவுடைய அன்புக்கு காந்தத்தை தான், காந்தம் இரும்பத்தான் இருக்கும், கட்டையே இருக்காதுமா. உண்மைதானம்மா? கட்டை இருக்காது. நம்மக்கிட்ட அந்த அன்பு இருக்கணும். அப்பதான் அல்லாவுடைய அன்புக்கு நம்ம தகுதியுடையவங்களா இருக்கணும். லா இரஹமுல்லாஹும் அல்லா இரஹமுன்னாஸ், நபிசஸ் சொல்லியிருக்காங்க. மனிதர்கள் மீது அன்பு காட்டாதவனுக்கு அல்லாஹ் அன்பு காட்ட மாட்டான். இப்போ நம்மளோட வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய இது திருப்பி கிடைக்காத ஒரு வாழ்க்கை. பாவத்தினுடைய எந்த எல்லைக்கு போனாலும் அல்லாஹ் உன்னை கை கொடுத்து அல்லாஹ் நம்ம கை கொடுக்க அல்லாஹ் காத்திருக்கிறான். எந்த எல்லைக்கு போயிருந்தாலும் அல்லாஹ் சொல்றான், நீ திரும்பி வந்துடு, நான் உனக்கு இருக்கிறேன். ஆனால் அது வந்து உண்மையிலே மனம் நடுங்கி அல்லாவிடம் திரும்பக்கூடியதாக இருக்கணும். அது அல்லாவுடைய பிரியத்தை காட்டுது. இன்ஷா அல்லா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பிரியத்துக்கு சொந்தக்காரர்களாக நாம் அனைவருமாக இன்ஷா அல்லா அல்லாஹ் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்ஷா அல்லா ஒரு 10 வகை மக்களை வந்து அல்லாஹ் நேசிக்கிறேன்னு குரான்ல சொல்லியிருக்காமா. அந்த யார் அந்த மக்கள், அவங்களோட தன்மைகள் என்னங்கிறதையும் இன்ஷா அல்லா நாளைக்கு பார்ப்போம். மாஃபி அமானில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.